திங்கள் ஹபீபே மதீனத்து மன்னரே மஹமூது மாநபியே தாஹா ரசூலே திங்கள் ஹபீபே கண்ணியமான இந்த மாதத்திலே அருள் பெருமான் நம்முடைய கண்மணி முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பிறந்த நாளை இந்நன்னாளிலே அவர்களை பற்றி புகழ்ந்து நாம் அவர்களை கண்ணியப்படுத்தி அல்லாஹ் எவ்வாறு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கண்ணியப்படுத்த சொன்னானோ மேலும் அவர் கண்ணியப்படுத்தினாலும் அவருடைய மலக்குமார்கள் அவர்களை கண்ணியப்படுத்தினார்கள். அதே மட்டுமல்ல, அனைத்து படைப்புகளும் அண்ணல் பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கண்ணியப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. கண்ணியத்திற்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த மீலாத் என்பது உன்னத இஸ்லாமிய கலாச்சாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. மீலாத் என்று சொன்னால் ஒருவர் பிறந்தவுடன் அவருக்கு நாம் சூட்டக்கூடிய அந்த பிறந்த நாள் என்கிற அந்த வாழ்த்து. பொதுவாக இஸ்லாமிய கலாச்சாரத்தில் ஒரு முஸ்லீம் என்பவர் பிறந்த நாளை கொண்டாடுவது அவருக்கு ஃபர்லான விஷயங்களோ சுன்னத்தான விஷயங்களோ அல்ல. ஆனால் நாம் இன்று நடைமுறையிலே எந்த நிலையில் அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பிறப்பினை கண்ணியப்படுத்துகின்றான். இங்கு பிறந்த நாள் என்பது எவ்வாறு கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே அழகாக சொல்லி
காட்டுகின்றான். இன்றைய காலகட்டத்திலே நாம் எவ்வாறெல்லாம் நம்முடைய பிறந்த நாள்களை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இந்த பிறப்பு கண்ணியமிக்கது. அது மட்டுமல்ல, இந்த கண்ணியமான இந்த நேரத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழுகின்றோம். மேலும் இந்த நாளிலே நல்ல விஷயங்களை ஏழை எளியோர்களுக்கு தர்மம் செய்வது கொண்டு, ஏழை எளியோர்களுக்கு அவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது கொண்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காட்டிய வழியை உறுதிப்படுத்துகிறதே. அப்படிப்பட்டதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய இந்த பிறப்பு. கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். பொதுவாக அல்லாஹ் குர்ஆனிலே அருளுக்காகவும் மகிழ்ச்சி அடையவும் வெளிப்படுத்தவும் அல்லாஹ் குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். வகால தஆலா பிஃபதிலில்லாஹி பிரஹ்மதிஹி ஃபபிதாலிக வல்யஃப்ரஹு ஹுவ கைரு மிம்மா யஜ்மஊன குல். அல்லாஹ் குர்ஆனிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை 3 விஷயமாக சொல்லி காட்டுகின்றான். ஒன்று ரஹ்மத் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இந்த உலகத்தினுடைய பிறப்பம்சங்களில் சிறப்பு உடையவர்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். மேலும் அல்லாஹ் அவர்களை ரஹ்மத் என்பதாக மட்டுமல்ல சொல்லி முடிக்கவில்லை. அல்லாஹ் குர்ஆனிலே அவர்களை கொண்டு பலவிதமான நலவுகளை நமக்கு அல்லாஹ் அவர்களுடைய பிறப்பின் மூலமாக நமக்கு கற்றுத் தருகின்றான். பொதுவாக குழந்தை பிறந்தது என்று சொன்னால் அவர்களை ஷைத்தான் என்பவன் என்ன செய்வான்? சுண்டு விரல்களை கொண்டு சுண்டிவிட்டு அந்த குழந்தையை அழுக வைப்பான். ஆனால் நம்முடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பு அம்சங்களோ அவ்வாறு இருக்கவில்லை. மேலும் அவருடைய பிறப்பு என்பது அவர்கள் கண்ணிற்கு சுருமாயிட்ட நிலையில் அவர்கள் சஜ்தா செய்த நிலையிலே அவர்கள் பிறந்தார்கள் என்று சொன்னால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பு எவ்வாறாக இருந்திருக்கிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் தலைவராக பெற்றெடுத்தது நமக்கு கிடைத்த பேரருள். காரணம், அல்லாஹ் ஈருலகிலும் நமது மகிழ்ச்சியை அவர்கள் உம்மத்தி என்பதை கொண்டு அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்துகின்றான். எப்பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உம்மத்தாக நாம் ஆகிவிட்டோமோ அப்படிப்பட்ட உம்மத்தவர்கள் நாமும் கண்ணியப்படுத்தப்பட்டவர்கள் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகின்றான். லிதுமினு பில்லாஹி வ ரசூலிஹி வ துஅஸ்ஸிருஹு வ துஅக்கிருஹு வ துஸப்பிஹுஹு புக்ரத்தன் வ அஸீலா. இந்த ஆயத்திற்கு இமாம் குர்துபி இமாம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், அல்லாஹ்வையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஈமான் கொள்ளுங்கள், அவர்களை கண்ணியப்படுத்துங்கள், அவர்களை பலப்படுத்துங்கள், மேலும் அவர்களை அல்லாஹ்விற்கு நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் இந்த குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். இதற்கு இமாம் அவர்கள் குர்துபி இமாம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், அவர்களை பலப்படுத்துங்கள் என்று சொன்னால் அவர்களோடு சேர்ந்து ஒரு கருத்து இருக்கின்றது. குர்ஆனி தஃப்சீரில் சொல்லப்படுகின்றது. ஒன்று, அவர்களோடு சேர்ந்து நீங்க என்ன செய்யுங்க, போரிடுங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். மேலும் அவர்களோடு ஈமான் கொண்ட நிலையில் சரியான முறையில் திடமான நிலையில் அவர்களோடு உதவிக்கரம் நீட்டுங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். மேலும் அதற்கு மற்றொரு அர்த்தம், அவர்களுடைய ஈமான் அந்த இஸ்லாத்து கண்ணியமான அந்த மார்க்கத்தை நீங்கள் வலுவாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக நாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். மேலும் கண்ணியமானவர்களே, இந்த வசனம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தொடர்பில் 3 கடமைகளை நமக்கு சொல்லி காட்டுகின்றது. இப்பொழுது சொன்னது போன்று அவர்களை கொண்டு ஈமான் கொள்ளுதல், அவர்களை நாம் நம்பிக்கை கொள்ளுதல், முழுமையான முறையில் நம்பிக்கை கொள்ளுதல். இரண்டாவதாக பலப்படுத்துதல் என்பதாக அந்த வசனத்தின் மூலமாக மற்றொரு கருத்திலே சொல்லி காட்டப்படுகின்றது. அப்படி என்று சொன்னால் அவருடைய ஈமானுடைய விஷயத்திலே நீங்கள் வலுவாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். மூன்றாவதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், கண்ணியப்படுத்துங்கள். அவர்களை எவ்வாறு கண்ணியப்படுத்த வேண்டுமோ அவ்வாறு நீங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கண்ணியப்படுத்துங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான்.
அதற்கு சொல்லப்படுகிறது கண்ணியப்படுத்துதல் என்பது மகிமைப்படுத்துவதின் ஒரு அம்சம்தான். ரபியுல் அவ்வல் இந்த 12ஆம் மாதத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த நாளை கொண்டு அவர்களை கண்ணியப்படுத்துதல், அவர்களுடைய பிறப்பம்சங்களை கொண்டு அவர்களை நாம் கண்ணியப்படுத்துதல். ஆனால் பிறந்த நாள் என்பது இந்த உலகத்தினுடைய கலாச்சாரத்திலே மிகவும் மோசமான நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது. வீண் விரயங்களை கொண்டு இன்றைக்கு தன்னுடைய செல்வங்களை வீண் விரயத்திலே தன்னுடைய செல்வங்களை செலவழிக்கின்றார்கள். அதில் கிடைக்கக்கூடிய சீரிய இன்பங்களுக்காக அவர்கள் பல செல்வங்களை வீண் விரயம் செய்யக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதை கொண்டு ஆடல் பாடல் போன்ற காட்சிகளை அவர்கள் செய்ய அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இவ்வாறு பிறந்த நாள் கொண்டாடுவதை வெறுத்திருக்கின்றார்கள். எவ்வாறு என்று சொன்னால், மதுபானம் அருந்திய நிலையில் ஒருவர் மதுபானம் அருந்திய நிலையில் பெண் ஆபாசமான நிலையில் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாள்களை கொண்டாடுவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வெறுத்திருக்கின்றார்கள். இப்படிதான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த தினத்தை கொண்டாடுவது கூடாது என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். ஆனால் இங்கு விளங்க வேண்டும், பிறந்த நாளுக்கு அல்லாஹ்விடத்திலே கண்ணியத்தை, அவனிடத்திலே தன்னுடைய வாழ்வாதாரத்திலே பரக்கத்திற்காக அல்லாஹ்விடத்திலே பிறரிடத்திலே நல்ல விஷயங்களை பகிர்வதனால் அதனால் எந்த ஒரு குறையுமாகாது. ஒருவருக்கு நாம் உதவி செய்கின்றோம், அதன் மூலமாக அந்த மனிதன் நமக்காக துஆ செய்கின்றார். இதன் மூலமாக அவருடைய பிறந்த தினத்தன்று அவருக்கு எந்த குறையும் ஏற்படாது. ஒரு ஏழை எளியருக்கு அவருடைய தான தர்மங்களை செய்கின்றார், அதன் மூலமாக அந்த மனிதருக்கு அந்த தினத்தன்று அவருக்கு ஏதேனும் குறை ஏற்படுமா? ஆனால் ஒருவர் மதுபானம் அருந்திவிட்டாலோ அல்லது வீண் விரைத்த வெடிகளை போன்ற பொருள்களை கொண்டு தன்னுடைய பணங்காசுகளை செலவழிப்பதன் மூலமாக அதன் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சிறு இன்பம் இருக்கிறதே, அது கொஞ்ச நேரம் தான் நிலைக்கும். ஆனால் அந்த பணத்தை கொண்டு அந்த செல்வத்தை கொண்டு பிறருக்கு நாம் வயிறாக இருக்கட்டும் அவருடைய சேவையை நாம் பூர்த்தி தேடி சென்று அவருடைய சேவையை நாம் பரிபூர்ணப்படுத்துகின்ற பொழுது அவர்களுடைய உள்ளத்தில் கிடைக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி இன்பம் கடைசி வரைக்கும் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே நிரந்தரமான மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக ஆகிவிடுகிறது. அதன் அடிப்படையில் தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்வதின் மூலமாக அவர்களை சிறப்புப்படுத்துவதன் மூலமாக இன்னைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாளிலே இந்த முழு சமுதாயத்தின் மீதும் அல்லாஹ் கண்ணியப்படுத்துகின்றான். மேலும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், பிறந்த நாள் என்று சொன்னால் இவ்வாறு கொண்டாடுவதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். வஸலாமுன் அலைஹி யௌம உலித வ யௌம யமூது வ யௌம யுபஅது ஹய்யன். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் தனது பிறந்த நாளை நாளுக்குத்தானே வாழ்த்து சொல்லிக் கொண்டார்கள். அதாவது அல்லாஹ்வின் அருளை வேண்டி அவர்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது. அல்லாஹ்விடத்திலே அந்த பிறந்த நேரத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்திலே அருளை வேண்டி தன்னுடைய சேவையை வேண்டி அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய பிறந்த நாளை ஞாபகப்படுத்தினார்கள் என்று சொன்னார். இந்த இடத்திலே அல்லாஹ் குர்ஆனிலே பிறந்த நாள் இவ்வாறுதான் இருக்க வேண்டும் என்பதை சொல்லி காட்டுகின்றான். நாம் நினைக்கிறோம் பிறந்த நாள் என்று சொன்னால் ஒரு மனிதன் அவருடைய எல்லா விஷயங்களிலும் நல்ல காரியங்கள் தான் நடக்கும் என்பதாக நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, சிறப்பிற்குரியவர்கள் நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும். பிறந்த நாள் என்பது நாம் நல்ல விஷயங்களை செய்தால்தான் நமக்கான நிலைகள் நல்ல விதமாக இருக்கும். மேலும் அல்லாஹ் குர்ஆனிலே இப்படி சொல்லி காட்டுகின்றான், சஹாபாக்கள் இப்படி நாம் இந்த முறையிலே இந்த ரபீல் அவ்வல் இந்த 12 நாட்களிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நாம் புகழ்வதன் மூலமாக அவர்களை கண்ணியப்படுத்துவதன் மூலமாக எத்தனையோ விஷயங்களை நமக்கு அல்லாஹ் கற்றுத் தருகின்றான். ஆனால் இவ்வாறு நடந்ததா என்று சொன்னால், மேடை போட்டு இவ்வாறு நிகழ்வு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழப்பட்டதா என்று சொன்னால் அவ்வாறு இல்லை. ஆனால் இதை கொண்டு யாருக்கும் பாதிப்பா என்று சொன்னால் எந்த ஒருவருக்கும் பாதிப்பு கிடையாது. இன்னைக்கு ஒரு கூட்டம் என்ன சொல்றது தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்வது கூடாது என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நீங்கள் புகழலாம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்கள். நன்றாக விளங்கிக் கொண்டு வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்ந்தவர்களை பார்த்து இகழக்கூடியவர்களும் இருந்தார்கள். எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்வதை இகழக்கூடியவர்கள் அந்த காலத்திலே இருந்தார்களோ அது மட்டுமா, ஷைத்தான் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்ந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்து சொல்வதை கூட ஷைத்தான் விரண்டோடுகின்றான், வெறுக்குகின்றான். எப்படி ஷைத்தான் என்ன செய்கின்றான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்து சொல்வதை, அவர்களை கண்ணியப்படுத்துவதை யார் வெறுக்குகின்றான்? ஷைத்தான், இப்லீஸ். அப்படி என்று சொன்னால் சற்று விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்பொழுதும் நாம் சொல்லுகின்றோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழுகின்றோம். அல்லாஹ் எவ்வாறு கண்ணியப்படுத்த சொன்னானோ அவ்வாறு நாம் கண்ணியப்படுத்துகின்றோம். எந்த ஒரு இடையூறோ எந்த ஒரு கலாச்சாரத்திற்கு, அதாவது மார்க்கத்திற்கு புறமான நிலையிலே அல்லாஹ் வெறுக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் நாம் கொண்டு வரவில்லை. ஆனால் சில இடங்களிலே தவறுதலாக நடக்கக்கூடிய அந்த காரணத்தை வைத்து ஒட்டுமொத்தமாக இந்த மீலாத் என்பது, இந்த நபியை புகழ்வது என்பது இல்லை என்பதை சொல்லிவிட முடியாது. சில இடங்களில் என்ன செய்யப்படுகிறது? மாற்றார்கள் அதை அவர்கள் சிலவர்கள் என்ன செய்கின்றார்கள்? நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது முஹப்பத்தின் காரணமாக சிலர்கள் என்ன செய்கின்றார்கள்? ஏதேனும் ஒரு தவறுதலை செய்கிற காரணத்தினால் ஒட்டுமொத்த சமுதாயத்தின் மீதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கண்ணியப்படுத்துவதை குறைபடுத்துவது என்பது அது மிகப்பெரிய முட்டாள்தனம். எனவே கண்ணியமானவர்களை, சஹாபாக்களை பற்றி நாம் சொல்லி காட்டுகின்ற பொழுது, ஒருமுறை ஹசன் பின் ஸாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே நபியை புகழ் பாடி கொண்டிருந்தார்கள். நமக்கு ஆதாரம் நபியே யார்? ஒருமுறை ஹசன் பின் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்ந்து கொண்டிருந்தார்கள், புகழ் பாடி கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து இந்த விஷயம் என்ன என்பதாக அவர்கள் அவரிடத்திலே கேட்ட பொழுது, அப்பொழுது ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இவ்வாறு ஒரு நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த சபையிலே இருக்குகின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நான் புகழ்ந்து பாடி இருக்கிறேன் என்பதாக சொல்லிவிட்டு ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, நீங்களும் அந்த கூட்டத்தில் இருந்தீர்கள் அல்லவா என்பதாக கேட்ட பொழுது, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்ட சஹாபி, லட்சக்கணக்கான ஹதீஸ்களை அறிவித்தவர்கள், அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஆம் என்பதாக இந்த சஹாபி அவர்கள் சொன்ன பொழுது, என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்வது நம் மீது கடமை. இதை கொண்டு யாருக்கும் எந்த ஒரு இடையூறுமே கிடையாது. சிலர்கள் சில விஷயங்களை சொல்லுவார்கள், ஆனால் அதெல்லாம் அவர்களாக தொகுத்து கொண்டதை தவிர அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிவிட்டான். நபியே, ஈமான் கொண்டவர்களே, நீங்க நபியின் மீது ஸலவாத்து சொல்லுங்கள், நபியின் மீது ஸலவாத்து சொல்லுங்கள். நானும் என்னுடைய மலக்குகளும் என்னுடைய படைப்பினங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது ஸலவாத்து சொல்லுகின்றன. ஸலவாத்துனா என்ன? ஸலவாத் என்பது நாயகத்தை கண்ணியப்படுத்துவதற்காக அல்லாஹ் ஏற்பாடு செய்த ஒரு விஷயம். அந்த கண்ணியத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் இந்த குர்ஆன் வசனத்தின் மூலமாக அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டான். என்று சொன்னால் குர்ஆன் நமக்கு ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. குர்ஆனிலே நமக்கு தெல்ல தெளிவான ஆதாரங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே கண்ணியமானவர்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, இப்படிப்பட்ட கண்ணியமான இந்த நாளிலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அதிகமான ஸலவாத்துகளை சொல்லி அவர்களுக்கு நாம் எத்தி வைக்கிறோம். பொதுவாக நம்முடைய நண்பர்களுக்கு நான் என்னென்ன அவருடைய பிறந்தநாள் வந்தது என்று சொன்னால் அவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த காரியங்களை பார்க்கும் போதெல்லாம் அதில் எண்ணற்ற ஆனந்தங்கள். சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்திருந்தேன். அந்த வீடியோவில் தன்னுடைய ஒரு நண்பருக்கு பிறந்த நாள் 500 கேக் வெட்டி கொண்டாடி இருக்கிறோம். இப்படி 500 கேக் வெட்டி கொண்டாடி இருக்கிறோம். ஆனா அதை கொண்டு பிரயோஜனமான்னு கேட்டா பிரயோஜனம். அந்த செல்வத்தை கொண்டு அவன் தான தர்மங்களோ அல்லது இல்லாதவர்களுக்கு அவன் வழங்கியிருந்தால் அதில் கிடைக்கக்கூடிய அந்த துஆவின் மூலமாக அவனுக்கு அவர்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனையின் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த நன்மையின் அளவு இருக்கின்றதே,
எவ்வளவு லட்சம் கொடுத்தாலும் வாங்க முடியாது. எனவே கண்ணியமானவர்களே, நாம் நம்முடைய பிறந்த நாளாக இருக்கட்டும், அந்த நாளிலே நாம் அல்லாஹ்விடத்தில் அதே போன்று நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். பிறந்த நாள் என்று சொன்னால் ஒரு வயது கூடிவிட்டது, எனவே நாம் பெரியவராக ஆகிவிட்டோம் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். சற்று விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய அந்த வாழ்வினுடைய அந்த கடைசி பகுதியை அடைவதற்காக நம்முடைய முந்தைய பகுதி நம்மை விட்டு செல்கிறது. குழந்தை பருவம் என்பது மிகவும் உன்னதமிக்க பருவம். அந்த பருவத்திலே நம்மிடத்திலே பாசம் காட்டியவர்கள் எத்தனையோ பேர்கள் இருப்பார்கள். ஆனால் நம்முடைய வயது தாண்ட அவர்கள் எல்லாம் சிலர்கள் இருப்பார்கள், சிலர்கள் எல்லாம் மரணித்திருப்பார்கள், சிலர் எல்லாம் நம்மளை கண்டும் காணாமல் இருப்பார்கள். காரணம், அவர்கள் அந்த வயதை தாண்டி வந்ததின் காரணமாக அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த விளைவு. அது மட்டுமா, ஒரு மனிதன் இவ்வளவு காலம்தான் வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் நிர்ணயித்து விட்டான். அந்த நிர்ணயித்த காலத்தை தாண்டி அவன் நெருங்கி கொண்டிருக்கின்றான் என்பதை அல்லாஹ் நமக்கு அச்சப்படுத்தி காட்டுகின்றான். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், எந்த ஒரு ஆன்மாவும் இரும்பு கோட்டையில் இருந்தாலும் அவனுக்கு மரணம் நிச்சயம் வந்தே தீரும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். எந்த ஒரு ஆன்மாவாக இருந்தாலும், எப்படிப்பட்ட வீரனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய செல்வந்தனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பலமிக்கும் உள்ளவனாக இருந்தாலும் ஒரு நாள் அவன் மரணித்தே தீர வேண்டும். அவனுடைய அந்த மரணத்தினுடைய நெருக்கத்தை தான் இந்த பிறந்த நாள் அவனை சுட்டி காட்டுகின்றது. எனவே கண்ணியமானவர்களே, அந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்விடத்தை தௌபா செய்து நம்முடைய பிந்திய அந்த காலம் சென்று விட்டதே, அதற்காக நாம் அல்லாஹ்விடத்தில் நாம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். நம்முடைய பாவ மன்னிப்புக்கு தௌபா செய்ய வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? இந்த பிந்திய காலத்தில் நாம் செய்திருக்கக்கூடிய அந்த தவறுகள் அல்லாஹ்விடத்திலே கணக்கு காட்டப்படும். அல்லாஹ் நாளைக்கு ஆகிரத்திலே நமக்கு எடுத்து காட்டக்கூடியவனாக இருக்கின்றான். நம்முடைய பிறந்த அந்த தினத்தில் இருந்து அவன் வாழ்கிற அந்த கடைசி காலம் வரை உன்னுடைய வாழ்வை நீ எவ்வாறு செலவழித்தா என்பதாக அல்லாஹ் நாளைக்கு ஆகிரத்திலே ஒரு மனிதனிடத்திலே கேட்கக்கூடியவனாக இருக்கின்றான். எனவே கண்ணியமானவர்களே, நாம் வாழ்கிற பொழுது அல்லாஹ்விடத்திலே நமக்கான அந்த நாள் வருகிற பொழுது அல்லாஹ்விடத்திலே அஞ்சி பயந்து கொள்ள வேண்டும். மேலும் அல்லாஹ்விடத்திலே ரஹ்மத்தை தேடிக்கொள்ள வேண்டும். பிற்காலத்தில் அல்லாஹுக்கு பிடித்தமான ஒரு மன்னராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பிடித்தமான கண்ணியமான அல்லாஹ் விரும்புகின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் விரும்புகின்ற அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நசீபை அல்லாஹ்விடத்திலே இந்த நேரத்திலே நாம் கேட்க வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இந்த பிறப்பு என்பது சிறப்பு என்பதை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இந்த உலகம் முழுவதும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை போலக்கூடியவர்கள் புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இகழக்கூடியவர்கள் இழந்து கொண்டிருக்கின்றார்கள். இகழக்கூடியவர்களால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய புகழ் ஒருபோதும் குறைய போவதில்லை. ஒரு சின்ன சம்பவம், ஒரு தடவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்கா நகரில் இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது சஹாபாக்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வேளையிலே மக்கா காபிர்கள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பெயரை கொண்டு முஹம்மது ஒரு பைத்தியக்காரர், முஹம்மது ஒரு சூனியக்காரர் என்பதால் எல்லாம் அவர்கள் இகழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இகழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கோபப்படவில்லை. சஹாபாக்களுக்கு எல்லாம் கோபம் வந்தது. யா ரசூலல்லாஹ், உங்களை இந்த மனிதர் எல்லாம் உங்களை இகழ்ந்து பேசுகிறார்கள், உங்களை இகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதாக அந்த சஹாபாக்கள் கோபத்தோடு சொல்லுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் என்னை புகழக்கூடியவனாகவே வைத்திருக்கின்றான். எனக்கு அல்லாஹ் முஹம்மது என்று பெயர் வைத்திருக்கின்றான். முஹம்மது என்று சொன்னால் புகழப்படக்கூடியவர், முஹம்மத் என்று சொல்லப்பட்டால் புகழப்படக்கூடியவர் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். தெல்ல தெளிவாக அல்லாஹ் எனக்கு புகழப்படுபவர் என்பதாக பெயர் வைத்திருக்கின்றான். எனவே அந்த மனிதர் என்னை புகழ்ந்து விட்டுதான் அவர் என்னை இகழுகிறார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சுசகமாக சொல்லி காட்டுகின்றார்கள். இதை கேட்ட அந்த மக்கத்து காபிர்கள் எல்லாம் சொன்னார்கள், என்னப்பா, நம்ம அந்த மனிதரை எவ்வளவோ இழிவுபடுத்துவதற்காக நம்ம அவரை கொச்சைப்படுத்தி நம்ம பேசணும், ஆனா இப்படி ஒரு விஷயத்தை நம்ம இடத்துல சொல்லிட்டாரே என்பதாக சொல்லிவிட்டு மீண்டும் அந்த காபிர்கள் சொன்னார்கள், வேற பெயரை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இகழக்கூடியவர்களாக இருந்தார்கள். பின்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இகழக்கூடியவர்களாக இருந்தார்கள்.
இதை பார்த்த சஹாபாக்கள், யார சொல்லலாம், மீண்டும் உங்களுடைய பேரல்லாத மற்ற பெயர்களை கொண்டு உங்களை இழிவுபடுத்துகிறார்கள் என்பதாக சஹாபாக்கள் கோபப்பட்ட பொழுது அப்பொழுதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய பேர் என்ன? முஹம்மத். ஆனால் அவரோ யாருடைய பெயரை சொல்லிக் கொண்டு யாரையோ இழிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றார். ஆக மொத்தம் என்ன செய்யல, அந்த மனிதர் என்னை இகழ்ந்து பேசவில்லை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுதும் சுட்டி காட்டினார்கள். என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எப்பொழுதும் புகழப்படக்கூடியவர்கள், எப்பொழுதும் நாம் புகழக்கூடியவர்கள், நாம் புகழ்வதற்கு தகுதி பெற்றவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்வதற்கு நாம் தகுதி பெற்றவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் புகழை பெறக்கூடியவர்கள். ஆனால் கண்ணியத்தை அவர்கள் விரும்பவில்லை. அல்லாஹ் கண்ணியப்படுத்துகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியத்தை எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அல்லாஹ் கண்ணியத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படுத்துகின்றான். காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது அளவுக்கு அதிகமான மஹப்பத்தை வைத்திருக்கின்றான், பிரியத்தை வைத்திருக்கின்றான். அந்த ஒரு காரணத்தினால் தான் அல்லாஹ் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்ந்து காட்டுகின்றான். மற்றொரு உதாரணத்தை சொல்லி காட்டப்படுகிறது. ஒரு தடவை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் முதலாக இந்த உலகத்திலே படைக்கப்படுவதற்கு முன்பதாக அவர்கள் படைக்கப்பட்டு முதலாவதாக அவர்கள் பார்த்த அந்த வார்த்தை என்ன தெரியுமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய பெயர் அல்லாஹ்வுடைய அர்ஷிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்பதாக பொறிக்கப்பட்டிருந்தது. அப்ப அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றார்கள், யா அல்லாஹ், என்னை படைப்பதற்கு முன்பதாக உன்னுடைய பெயருக்கு அருகில் இன்னொரு மனிதனுடைய பெயரை நீ பதித்திருக்கின்றாரே, அப்படிப்பட்ட அந்த மனிதர் யார் என்பதாக அல்லாஹ்விடத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இவர்கள்தான் உங்களில் கடைசி நபியாக வரக்கூடியவர், இவர்தான் உங்களுடைய பிறப்புகளில் இருந்து வரக்கூடியவர் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அந்த அளவிற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது முஹப்பத் பிரியம் வைத்திருக்கின்றான். அந்த பிரியத்தின் வெளிப்பாடுதான் நம்மை கொண்டு நாயகத்தை புகழ வைக்கின்றான். நாம் புகழவில்லை, நம்மை புகழ வைக்கின்றான். எல்லா விஷயங்களையும் அல்லாஹ்வே நடத்தாட்டுகின்றான். இகழக்கூடியவர்கள் எழுந்து போகட்டும், இகழ்ந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டார்கள். ஆனால் புகழக்கூடியவர்கள் நிலைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு பெரியார்களும் புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பெரியார்கள் எல்லாம் இன்றைக்கு அவர்களையும் நாம் கண்ணியப்படுத்துகின்றோம். காரணம் என்ன தெரியுமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்தார்கள். யாரெல்லாம் அவர்களை இகழ்ந்தார்களோ, நம்முடைய நாயகத்தை இகழ்ந்து பேசினார்களோ, அவர்களை இகழ்ந்து அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடாது என்றெல்லாம் சொன்னவர்கள் எல்லாம் இன்றைக்கு காணாமல் போய்விட்டார்கள். எனவே கண்ணியமானவர்களே, அவர்களை பற்றி நாம் இந்த நன்னாளிலே அவர்களுடைய நல்ல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே அவர்கள் மீது அதிகமான ஸலவாத்து சொல்ல வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றான். இந்த நன்னாளிலே அவர்கள் மீது அதிகமான ஸலவாத்து புரிந்து நாளை ஆகிரத்திலே நம்முடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த ரவுலா ஷரீஃபிலே நம்ம எல்லோரையும் ஒன்று சேர்க்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அது மட்டுமல்ல, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்தால் ரவுதர் நீரை தடாகத்திலே அவர்களின் மூலமாக நீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. மேலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நினைவிலும் நிஜத்திலும் பார்ப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. மேலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஷஃபாத்தை பெறக்கூடிய மக்களின் ஒருவனாக நம்மை ஆக்கிடுவானாக. மேலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அளவுக்கு அதிகமான பெரிய நேசம் கொள்ளக்கூடிய நசீபை எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. யார் யாருக்கெல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவருடைய புகழ் எல்லாம் எங்கெங்கெல்லாம் புகழப்படுகிறதோ அப்படிப்பட்ட இடங்களிலே ரஹ்மத் என்னும் பார்வையை கொண்டு எங்கள் மீது நீ திருந்திடுவாயாக. யா அல்லாஹ், உன்னிடத்திலே கரமேந்தி கேட்கின்றோம். யா ரப்பே, உன்னிடத்திலே கரமேந்தி கேட்கின்றோம். எங்களுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய புகழ் என்றென்றும் ஓங்கி நிற்பதற்கு யா அல்லாஹ் எங்களை வழிபடுத்துவாயாக. அதை கொண்டு எங்களுடைய ஈமானை வழிபடுத்துவாயாக. எங்களுடைய முழுமையான ஈமான் நம்பிக்கையை வழிபடுத்துவாயாக. யா அல்லாஹ், அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எந்த வழியை நமக்கு காட்டவில்லையோ அப்படிப்பட்ட வழியை விட்டு எங்களை தூரமாக்கி விடுவாயாக. யா அல்லாஹ், எம்பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கொண்டு வந்த இந்த
சத்திய மார்க்கத்தினை விளங்கி எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நிரந்தரமாக வாழ்ந்து மன்னிக்கக்கூடிய நசீபை தந்தல் புரிவாயா. யா அல்லாஹ், எங்களுடைய மௌத்துடைய வேளையிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு நாங்கள் மரணிக்கக்கூடிய நசீபை தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் எல்லாம் சக்கராத்துடைய நேரத்திலே இருக்கின்ற பொழுது யா அல்லாஹ் எங்களுடைய உணர்வுகள் எல்லாம் எங்களை விட்டு துண்டிக்கப்பட்டு விடுகின்றன. யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளங்கள் மட்டும் யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அந்த முஹப்பத்தை நிலைபெறச் செய்து இந்த கலிமாவை நசீபாக்கிடுவாயாக. இந்த கலிமாவின்படி வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நசீபை தந்தல் புரிவாயா. யா அல்லாஹ், இந்த நன்னாளிலே எங்களுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்டால் உன் அழகன் திருப்பெரும் பொருட்டால் யா அல்லாஹ் உலகத்திலே உனது ரஹ்மத்தான பார்வையை கொண்டு உன் அருளான மழையை பிழைச் செய்திருவாயாக. எங்கெல்லாம் மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ யா அல்லாஹ் அவருடைய கஷ்டங்களை நீக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கெல்லாம் மக்கள் எல்லாம் தன்னுடைய சேவையை அறிந்தும் யா அல்லாஹ் திணறி கொண்டிருக்கின்றார்களோ யா அல்லாஹ் அவருடைய கஷ்டங்களை நீக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், யாருக்கெல்லாம் யா அல்லாஹ் திருமணம் நிக்காக ஆகவில்லையோ அவர்களுக்கு நல்ல ஜோடி நீ ஆக்கி அருள் புரிவாயாக. இந்த நன்னாளிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்டால் யா அல்லாஹ் உலகத்திலே யாரெல்லாம் ஹலாலான சேவைகள் உடையவர்களாக இருக்கின்றார்களோ யா அல்லாஹ் நீ அத்துணை மனிதர்களுக்கும் யா அல்லாஹ் உனது ரஹ்மத்தான பார்வையை கொண்டும் யா அல்லாஹ் கொடுத்திடுவாயாக. யா அல்லாஹ், இந்த கண்ணியமான நாளிலே இந்த கண்ணியமான பிறப்பிற்குரிய யா அல்லாஹ் உத்தம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இந்த நன்னாளின் பொருட்டால் யா அல்லாஹ் உன்னிடத்திலே கேட்கின்றேன். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் உள்ளங்கள் உயிர்களால் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் உடல் உறுப்புகள் அனைத்தும் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், யாருக்கெல்லாம் இந்த யா அல்லாஹ் நாங்கள் தீங்களித்திருந்தோமோ யா அல்லாஹ் அப்படிப்பட்டவர்கள் எல்லாமே அவர்களை மன்னிச்சு யா அல்லாஹ் எங்களை மன்னித்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளத்திலே பொறாமை புகட்டு யா அல்லாஹ் புகழ் யா அல்லாஹ் விட்டு எங்களை பாதுகாத்திடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளத்திலே யா அல்லாஹ் பெருமை என்னும் அந்த குணத்தை விட்டும் தூரமாக்கிடுவாயாக. யா அல்லாஹ், பணிவையும் கண்ணியத்தையும் எங்களுக்கு தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த உலகத்திலே எங்களுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே எங்கள் உயிருக்கும் மேலாக நாங்கள் நேசித்துக் கொண்டிருக்கின்றோம் ரஹ்மானே. யா அல்லாஹ், அப்படிப்பட்ட அவர்களின் பொருட்டால் நாங்கள் கேட்கின்றோம் ரஹ்மானே. நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்கிற பொழுது யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களுக்கு நாங்கள் கண்ணியமான முறையிலே நல்ல முறையில் நடக்கக்கூடிய நசீபை தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒவ்வொரு சொல்லும் செயலும் யா அல்லாஹ் அவர்களின் நடைபாதை அனைத்தையும் நாங்கள் பின்பற்றி வாழக்கூடிய மனிதர்களாக எங்களை ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ், கண்ணியமானவனே, உன்னை இன்று எங்களை பாதுகாக்கக்கூடியவன் யாரும் இல்லை ரஹ்மானே. யா அல்லாஹ், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த பிறந்த தினத்திலே யா அல்லாஹ் இந்த உம்மத்தை யா அல்லாஹ் உயர்ந்த ஒரு அந்தஸ்திலே ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் என்னுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இழந்து பேசுகின்றார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் நீ கனிவு இரக்கத்தை பூட்டி யா அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய அந்த சத்திய விஷயத்தை யா அல்லாஹ் விளங்கக்கூடிய நசீபை தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த சிறிய துஆவை எம்பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பொருட்டாலும் உன் அழகு திருப்பெரும் பொருட்டாலும் யா அல்லாஹ் இறைநேசர்கள் பொருட்டாலும் உன்னிடத்திலே கேட்கின்றேன் ரஹ்மானே. யா அல்லாஹ், நீ வாக்களித்திருக்கின்றாய், என்னுடைய அடியான் ஏந்திய கை இறங்குவதற்கு முன்பதாக நான் கொடுத்து விடுகிறேன் என்பதாக வாக்களித்திருக்கின்றார் ரஹ்மானே. அப்படிப்பட்ட இந்த அடியானுடைய துஆவை நீ ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனத்தும் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தும் வ கினா அஸாபன் நார். ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம அலா ഖൈരി சய்யிதினா முஹம்மத் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. يا رب صل عليه، يا رب صل